வணக்கம். இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர பகுதி கடைகளில் பொதுச்சந்தைகள் என்பன மூடப்பட்டுள்ளன. SSP, Sergeant, so you have talked to SSP. You are the leader here. எல்லாருமே லீடர் லீடர் උදව් කරන්න මිසක් ගහලා එලවන්න නෙමෙයි. රයිට් මම ඇවිත් පොලිසියේ ඉන්න මහ ජනතාවගේ පැත්තේ අපි ඔයගොල්ලන්ට ගහගන්න නෙමෙයි ආවේ. ඔයගොල්ලෝ පස්සක් වුණාම ඔයගොල්ලෝ පොලිසියට එන්නේ. ඔයගොල්ලෝ මේ ප්‍රදේශ ආරක්ෂා කරවින්න අපි නිසා. රයිට් අපි මේක විසඳලා දෙනකන් මේ කාලේ මිනිස්සුන්ට අපිට යන්න බැරි නොතේ ලෙඩ්ඩු මැරෙයි. பொதுமக்கள் ඒක නිසා පොඩ්ඩක් ඉන්න පොඩ්ඩක්. ඒක නිසා මට මම මේක සෙටල් කරනකම් මට දෙන්න පැය දෙකක් ඔයගොල්ලෝ එළිය බෝඩ් අල්ලන් ඉන්න කමක් නැහැ. එළිය බෝඩ් එක අල්ලන් කමක් නැහැ. රයිට් ඕකේ. මගේ වචන පිළිගන්න මම දැන් ගලවලා යන්න. තීර්ථමාන முடிவு. நாங்கள் காத்துல இருந்து அரசு அதிகாரிகள் okay මේ පොඩකින් රෙන්ඩම් මේ ඉන්නේ මේ ස්ක්වයි රයිට් මේ ආද අවුරුදු දෙකකට වැඩි මේ ඉන්නවා හරිද ෆොටෝ කට කොට අහන්න ඒ දෙවි දාගේ දෙනුම් ගානේ පාද රයිට් මම අතන රයිට් හරිද හරි සයිඩ්ல போන්න කතා කරන්නේ මම එන්නේ සයිඩ්ல දොස්තර පත්තරේ chance ගන්නක මගේ ජොබ් එකක් නෙමෙයි මම දන්නවා අපිට දන්නවා ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න වලට අපි ගහකට වැඩක් නැහැ නේ දැන් ඕගොල්ලෝ දඟලලා මේ පැනලා අපි ඕගොල්ලෝ ගැහුවම කඳුළු ගෑස් ගාලා බැටන් ගැහුවම ප්‍රශ්නේ ඒගොල්ලන්ගේ තරහ වෙන්නේ ඕගොල්ලෝ දන්නවා නේ මෙයාට කියන්නේ ඒක වැඩ කියන්නේ වැදිද நீங்க அவையில கோவிப்பினவா அவை வந்து உங்களுக்கு உதவி இருக்கு
மக்களும் இதற்கான ஹேண்டில் பண்றதுக்கு அவரை விட்டு வைக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு அவர் நடவடிக்கை ඔයාට ගෙදර ප්‍රශ්නයක් තියෙනවා ඔයාට ගෙදර ප්‍රශ්නයක් තියෙනවා කාටද යන්නේ ගන්න පොලිස් තමයි පොලිසියට යන්නේ පොලිසිය මම එනකම් உங்களுக்கு நாட்டின் உரிமையை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தை மேம்படுத்த வேண்டும். ஆகையால் இந்த வழியை மறித்து நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் செய்வீர்கள், அது சட்டவிரோதமான குற்றமாகும். ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் இந்த பாதை ஓரத்தில் இருந்து ஒதுங்கிலிருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. பாதையை மறைத்து பாதையை இடையூறு செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாகும். போலீசார் அதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் ஏற்படும். ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு பாதை ஓரத்தில் இருந்து ஒரு புறத்தில் இருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே அதை கடைபிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் போலீசாரினால் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி.
சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவுக்கு ஆதரவளித்து வைத்தியசாலையை முற்றுகையிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தனர். வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவுக்கான இடமாற்ற கடிதத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு வழங்க மாகாண சுகாதார பணிப்பாளர் வருகை தந்திருந்த நிலையிலும் காவல்துறை வைத்திய அத்தியட்சகரை விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்ல முற்பட்ட நிலையிலும் வைத்தியசாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நீ உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன ஒரு அரசியல்வாதி எப்படி ஒரு அரசியலும் தெரியாது. ஆனா இப்படி ஒரு இது நடக்கும். மக்கள் எங்க நிற்கிறோம் சரியோ அதை நீங்க விடுங்க. அவரை பகிரங்கமா மன்னிப்பு கொடுக்கணும். அன்றைக்கு நான் விஷயம் தெரிஞ்சான் சும்மா பாலிமல்ல குய்யாமையோன்னு கத்துற மாதிரி அன்றைக்கு விஷயம் தெரியாம அவரை போராடிச்சு சொன்னான். அதில் கத்தி தெரியாதனமா சொல்லிட்டேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். கயந்திரனுக்கு சொல்லுங்க. அவர்லேயே நாங்கள் மதிப்பு வச்சிருக்கிறோம். ஆனா அவரை மன்னிப்பு கேட்டு இந்த மண்ணுக்கு வர சொல்லுங்க. சரி, மற்றபடி கூட தனிப்பட்ட பகையோ எல்லாரும் பெறலாம். நீங்களும் பெறலாம். நீங்களும் பெறலாம். டக்ளஸ் தேவானந்தம் பெறலாம். 2 பேரும் ஒன்றா கை ஓத்து கொண்டு போய் தான் டாக்டர் பிரச்சனையை தீர்க்கணும். அப்படியான வேலை நாங்க செய்யறோம். இதுல அரசியல் செய்யற வேலை இல்லை. அரசியல் என்னென்ன உங்களோட படத்தை போட ஒரு ஆள் நீங்க கொண்டு வந்துருக்கலாம். நீங்க வேலை விட்டுருக்கலாம். திருப்பி பார்க்கல ஒரு டாக்டரை விட்டுருக்கலாம். டிபிடியா 4 வழியா 4 டைவர்ஸ் 4 டைவர்ஸ் நான் டைம் பண்ணி 8 பேர் சேர்த்துறேன். உதாரணம் விட்டுருக்காங்க. 22 பேரை விட தினம் ஒரு ஆள் விட்டுருக்காங்க. நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் முழங்கிக்கொள்ளும் நடக்கிற பிரச்சனையை விளங்கிக்கொள்ளும்.
ஒரு உடனடியாக வந்து கொண்டு போறதுக்காண்டி ஒரு டாக்டரை போறீங்க இந்த நாளாலும் இந்த திருச்சியில் இவ்வளவு மக்கள் இருக்குது இவ்வளவு மக்கள் சனத்துக்கு எதிராக உங்களோட வேலையை நாங்கள் எடுத்து போட்டு 22 டாக்டர் அங்கே போய் இருக்கிறீங்க. அப்போ 22 டாக்டர்ஸ் இங்கே வேலை செய்ய முடியாது. என்னது போல வேலை செய்ய 22 பேர் இங்கே கொஞ்சம் யோசிங்க. அவரே ஒரு சின்ன ஒரு விசாரணைக்கு அதாவது வந்து தன்னுடைய காய்ச்சல் சொல்லி கூப்பிடுறீங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு சரி ஏற்பாடு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை கொலை குற்றம் நடந்த மாதிரி நடக்கும். இவ்வளவு நாளும் ஏன் அவசரம் ஞாயிற்றுக்கிழமை 5 நாளா நடக்கல இந்த டிபிடி இதெல்லாம் கேட்டு டாக்டர் வந்து என்ன இது எடுத்தீங்க அதை கேட்க நீங்கள் லீகலா வந்து சைன் பண்ணி போட்டு செய்ய வலிக்கிறீங்க நீங்கள் இந்த லீகலா நீங்க செய்யாதீங்க நாங்க தான் இங்க இருக்கோம் சனத்தை காப்பாத்தணும்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன் இவ்வளவு தனம் இதெல்லாம் இன்றைக்கு நாளே சரி செத்துருந்தா நீங்க வந்து காரணம் சொல்லுங்க சனத்தை பற்றி கவலை இல்லை இவரை 22 டாக்டர் சாவாஜரி ஹாஸ்பிடலுக்கு இஷ்யூ பண்ணி இந்த இதுകൊണ്ട് எமோச்சில் போய் இருக்கணும் இவ்வளவு ஸ்டாஃப் நிற்கிறீங்க இந்த பேஷண்ட் எல்லாத்தையும் சிப் பண்ணி விட்டுறீங்க யாழ்ப்பாணம் அப்போ ஹாஸ்பிட்டல் எழுத்து மூடி போட்டு போகிறாண்டா இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணி போங்களே சரி சரியா நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் சரியானு சொல்லுவா நான் பொதுவாக கேட்குறேன் சரியான வார பொது சனத்தை கேட்கல மாதிரி உள்ள வார பொது சனத்தை கேட்கல மாதிரி நாங்களும் கதைக்காம நிற்கிறோம்ன்றக்காண்டி நீங்கள் இவ்வளோ போஸ்ட் பண்ணி போட்டு போகலாம் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குது உங்களுக்கு ஒரு மேட்ச் இல்லாமல் அப்படி வந்துட்டு ஒரு மெனச்சார்ஜ் இல்லாமல் ஒரு 5 நாள் என்னத்துக்காண்டி நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறீங்க இல்ல இது இப்ப வந்து ஒரு கொள்ளையாளியை கொண்டு போற கேட்ட மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வாங்க அதுக்கு உடனடியாக ஒரு டாக்டரை அனுமதிக்க முடியுது 5 நாளா இந்த பொதுமக்கள் மீது அக்கறைப்படுறதுக்கு ஏன் முடிய இல்லை டிப்யூட்டி டிரெக்டரால் ஏற்றத்துக்கு முடிய இல்லை கேட்குற கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு முடியாது இதுக்கு முடியுது என்றால் அப்ப உங்களுக்கு ஏதோ பெரிய தேவை இருக்குது அதுல இவரை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வேறு வேண்டாம் ஓகே இங்க நடந்த பிரச்சனை இல்லாததுக்கு இதெல்லாம் 22 டாக்டர்ஸும் அவுட் 22 டாக்டர்ஸ் இங்க வேலை செய்யலாம் ஏன்னா மக்களை விட்டு போனவே இந்த மக்களுக்கு நீ வேலை செய்ய முடியாது எப்படி நாங்கள் அனுமதிக்கலாம் எங்களுடைய ஆதங்கம் வந்து இந்த அரசாங்கத்துல டாக்டர்ஸுக்கு படிக்கிறதுக்கு இவ்வளவு சலுகை அரசாங்க பிரியான கல்வி வரி சலுகை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு வந்து வாகன பெர்மிட் கொடுக்கப்படுது குவார்டர்ஸ் கொடுக்கப்படுது எல்லா சலுகையும் கொடுத்து உங்களை ஒரு இதாக தூக்கி வச்சிருக்கு நீங்கள் கடைசியாக என்ன செய்றீங்க எங்களுக்கு இவருக்கு கீழே வேலை செய்யலாம் அவருக்கு கீழே வேலை செய்யலாம்டா போங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு நான் சொல்லியிருக்காரு வடிவா போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து எங்களை வந்து சிப்பிளி ஆட்டி கொண்டு நிற்கிறீங்க இது ஒரு சின்ன விஷயம் இதை குழப்பிடுங்க உங்களுக்கு நாளைக்கு அவரோட கதைக்கலாம் போலீஸ் என் டிபியூட்டி அவர்கிட்ட சொல்லுங்க நாளைக்கு கதைங்க விடிய 8 மணிக்கு இன்றைக்கு இப்போ நீங்கள் 8 மணிக்கு நான் உங்கள்ட்ட இந்த சிஸ்டம் என்னென்னு சொன்னால் இவரை விடிய நடக்க போகிற ஆர்ப்பாட்டத்துக்கு இடையில இவரை கொண்டு போய் நாங்கள் கொஞ்சம் லொக் பண்ணி போட்டு அங்கே அனுப்போம் அதெல்லாம் எங்களுக்கும் விளாங்க நாங்களும் இங்கே இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்தை உங்களோட சிஸ்டத்தை சரியா கொண்டு வாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை சரியா கொண்டு வாங்க சரிதானே இப்போ நாங்கள் டாக்டருக்கு படிக்க அதனால சிஸ்டம் தெரியாதுன்னு வலிக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு தெரியும் சரிதானே இப்போ நான் கதைக்கிற இதில் நிற்கிற யார் என்னென்ன செய்யணும் எது செய்யணும் நீங்கள் உங்களை ஐடென்டி டாக்டர் நான் இப்ப கூட்டிட்டு வரேன் நீங்க கூட்டிட்டு வாங்க ஆனா இதை விட உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் 8 மணிக்கு செய்யறது கரெக்ட் ஆனா அதுக்குள்ள செய்ய வலிக்கிறதுனா இல்லீகல் என்னன்னு சொன்னா மினிஸ்ட்ரியில இருந்து வந்த லெட்டர் தானே மினிஸ்ட்ரி இஷ்யூ பண்ணல மினிஸ்ட்ரி அது வந்து பிடி தான் இத பேச நான் மினிஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரியால இஷ்யூ பண்ணல லெட்டர் நான் பிடியோட மினிஸ்ட்ரியால இஷ்யூ பண்ணல லெட்டர் மீடியா எடுக்கிற இஷ்யூ பண்ணல ஞாயிற்றுக்கிழமை தென் பகுதிகளில் மஹிந்த ஆட்சி காலத்தில் GMOA வைத்தியர்கள் இப்படி நடந்து கொண்ட போது வேலைநிறுத்தம் செய்த வைத்தியர்களுக்கு எதிராக மக்கள் அவர்களது வீடுகளை முற்றுகையிட்டதோடு அவர்களுக்கு வழங்கும் உணவு மின்சாரம் நீர்வளங்கள் போன்றவற்றை முடக்கினார்கள் அதன் பின்னரே வழிக்கு வந்தனர் மக்களுக்கு சேவை செய்யாதவர்களுக்கு மக்களும் சேவை செய்யாது பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது ஒரு அகிம்சை போராட்டம் தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதைக்கிறதுக்கு ஒரு அதிகாரி துணிஞ்சு வர மாட்டார் சரிதானே நாங்கள் ஒரு 5 பேர் உங்களுடைய சார்பாக இந்த போராட்டம் இப்படியே நடக்கும் போலீஸ்காரர் அதிகாரி ஆளாக 2 பேர் அதான் பிரச்சனை ஏன்னா நேரம் செல்ல சனம் கொந்தளிக்க ஓட்டுக்கு தான் சனம் பெறும் அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இவ்வளவு அடிப்பாங்க
வாங்க போறீங்களோ அதை விட 5 பேர் போய் அவையோட டீசெண்டா கதைச்சிட்டு என்ன முடிவு வந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லலாம். இது மருத்துவ நம்மளோட பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஒரு உயிராபத்து வந்தாலும் எல்லாரும் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். சரி, இந்தியோட இந்த செட்டிலோட முடிக்கணும்னா போய் கலைக்கத்தான் ஒன்றும் செய்யலாம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் A9 வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதன்போது A9 வீதியினுடான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. புது மெடிக்கல் சூப்பரண்ட் வந்தையா ஒரு மாதத்துல இவ்வளவு யூனிட்டும் ஓபன் பண்ணி மக்களுக்கு சேவை வழங்க ஏழுதா ஏன் இவ்வளவு காலம் இருந்த மெடிக்கல் சூப்பரண்ட் இதை செய்யல. இது எங்களுக்கு இவர் செய்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இன்னும் இவர் இன்னும் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விட்டு பாருங்க. சரிதானே? விட்டு பார்த்து இவருடைய வளர்ச்சியை பார்ப்போம். எங்களோட பிரதேசத்துக்கு என்ன மாதிரி சேவை ஒரு நாட்டு கட்ட கல்வியும் சுகாதாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல விளையாடாதீங்க. எங்களோட மக்கள் இல்ல 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 இப்ப அவர் கேட்கிறார், அவர் கேட்கிற வெறும் 5 பேர் உங்களுக்கு ஆடியாச்ச சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் அச்சுனா வேணும். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.